மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மேலும் இந்த போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இந்த போட்டி நடைபெற்ற சுவாரஸ்ய தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை பொறுத்தவரையில கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்றது, குறிப்பாக சென்னையில நடைபெற்ற போட்டியில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில களம் கண்டது. இந்தியா ஒரு த்ரில் வெற்றியை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நடப்பு சாம்பியன் என்ற அடிப்படையில சீனாவில் நடைபெறக்கூடிய ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில தற்போது இந்தியா பலம் வாய்ந்த அணியாக விளையாடி வருகிறது. அரையிறுதிப் போட்டியில தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறி இருக்கிறது. குறிப்பாக அரையிறுதிப் போட்டியில தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய ஹாக்கி அணி முன்னேறி இருக்கிறது. இறுதிப் போட்டியில பலம் வாய்ந்த சீன அணியை வரக்கூடிய 17ஆம் தேதி எதிர்கொள்ள இருக்கிறது. இதுவரையில இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில எப்போதும் போலவே இந்திய அணியின் ஸ்டார் பிளேயராகவும் கேப்டனாகவும் இருக்கக்கூடிய ஹர்மன்பிரீத் சிங் அதிகபட்ச கோல்களை அடித்து வருகிறார். குறிப்பாக அரையிறுதிப் போட்டியில 2 கோல்களை அடித்து தென்கொரியாவை வீழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார். பலம் வாய்ந்த சீன அணியை எதிர்கொள்ள போகிற இறுதிப் போட்டி வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சீனாவும் இந்தியாவுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லாத காரணத்தினால போட்டியில பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.